ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆம்ஸ்டர் ரூம் ரெடி பண்ணுற வீடியோவோட பார்ட் 2. போன வீடியோவில் இந்த ரூம் ஃபுல்லாக நம்ம ரெடி பண்ணி இருந்த குப்பைகள் எல்லாத்தையுமே வெளியில் போட்டுட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கலர் பெயிண்ட் அடிச்சிட்டாச்சு. கலர் பெயிண்ட் அடிச்சிட்டாச்சு. இது பார்த்தீங்கன்னா கிரே கலரு. கலர் தான்டா, அது எங்க பாடுறா. இது பார்த்தனா இப்படியாடா தெரியும். சத்தியமா கலர் பெயிண்ட் அடிச்ச மாதிரியே இல்ல. உங்களே அடிச்சதுறாங்க பாடுறா. இது கிரே கலரா? இல்ல, ஒயிட் பெயிண்ட் தான். நம்புடா, நீயாச்சும் நம்புறியா? நீங்க நம்பலையா? நீயாச்சும் நம்புறியா? நீ தான் பெயிண்ட் அடிச்சவ, நீயாச்சும் நம்பணும். போன வீடியோவில் இந்த மொத்த செட்டப்புமே நம்ம ரூம் ரெடி பண்ணது மட்டும் தான் பார்த்தீங்க. இந்த வீடியோவில் நம்ம செட் பண்ணுறது எல்லாத்தையுமே பார்க்க போகிறீங்க. ரேக் வாங்குறோம், அப்புறம் சென்னைக்கு போகிறோம், சென்னையிலேருந்து பொருள் எடுத்துகிட்டு வந்து இறக்குறோம். இல்லை, இந்த வீடியோவில் நான் கம்ப்ளீட்டாக முடிச்சிடறேன். ரூம் 0வில் இருக்குல்ல, இதிலே பார்த்தீங்கன்னா நம்ம ஆம்ஸ்டர் செட் பண்ணி ஆம்ஸ்டருக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையுமே வாங்கிட்டு வந்து ஆம்ஸ்டர் செட் பண்ணி இந்த இடத்த பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஸ்டார் ஆம்ஸ்டர் ஹோட்டலாக 5 ஸ்டார் ஆம்ஸ்டர் ரூமா மாற்றணும்னு ட்ரை பண்ணுறேன். அது ரெடி பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியும் 5 ஸ்டாரா 2 ஸ்டாரா 7 ஸ்டாரா என்ன ஸ்டார்னு ஃபர்ஸ்ட் நம்ம ரெடி பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட ரேக் இல்லை. ஸோ நம்ம ரேக் வாங்க பாண்டிச்சேரி போகிறோம். அதுக்கப்புறமேட்டு ரேக் வாங்கிட்டு வந்து செட் பண்ணிட்டு அப்புறமேட்டு நம்ம சென்னை கிளம்பலாம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம எங்கே போகிறோம்னா பாண்டிச்சேரி. உங்களெல்லாம் கூட்டிட்டு போக மாட்டேன், நீங்கள் வீட்டிலே இருங்க. நான் போய் ரேக் வாங்கிட்டு வரேன். ரொம்ப நேரம் அலைஞ்சதுக்கு அப்புறம் ஒரு கடையை பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிட்டோம். இந்த கடையில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம ரேக் இருக்கான்னு கேட்க போகிறோம். இருக்குதான். பெரிய ரேக்கை வாங்கலாமா சின்ன ரேக்கை வாங்கலாமான்னு தெரியல. இதுலேயே பார்த்தீங்கன்னா நிறைய சைஸ்லாம் இருக்கான். நல்லா வச்சுட்டு இருக்கிறதுல பெரிய ரேக் பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கிட்டாச்சு. நம்ம 2 வாங்கலான்னு போனோம், ஆனால் 1 வாங்க தான் காசு இருந்தது. ஸோ பார்த்தீங்கன்னா 1 மட்டும் வாங்கிட்டு அங்கேருந்து வீட்டுக்கு நடைய கட்ட வேண்டியது தான். டேய், என்னடா பண்ணிட்டு இருக்க, வாடா. நண்பர்களே, ரேக் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்துச்சு. இப்போ வந்து நம்ம ஃபிட் பண்ணணும். இதில் என்ன ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, கடையில் ஃபிட் பண்ணி தரேன். நாங்கள் ஃபிட் பண்ணி தந்தால் அதை நாங்கள் வண்டியில் ஏற்றிட்டு வரதுக்கு எங்களுக்கு இடம் பார்த்தான்னு சொல்லிட்டு நாங்கள் பார்ட்டாகவே எடுத்துகிட்டு வந்தோம். இப்போ வந்து இதை ஃபிட் பண்ண போகிறோம். மகேஷ், நம்ம ஒரு 4 வருஷம் முன்னாடி ஒரு ரேக் வாங்கினோம்ல, இப்போ வாங்கின சாவி இது. இப்போ கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம். எக்கோ அடிக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா ரூமில் எந்த பொருளும் இல்லாதனால கொஞ்சம் எக்கோ அதிகமாக இருக்கும். பொருள் வைக்க வைக்க எக்கோ கம்மியாகிட்டே வரும். உங்களுக்கு எக்ஸாம் தானே இப்போ? இல்லை. ஏய், எக்ஸாம் தானே வரப்போகுது. நீ போய் ஃபஸ்ட்டு போய் படிங்க போங்க. ஏற்கனவே எங்கள் கூட சுற்றி கிடைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு திட்டிகிட்டு இருக்காங்க. எனக்கு ஹெல்ப்பே பண்ண வேணாம், போய் எக்ஸாம் படிங்க. முடிச்சுட்டு 2 மாதம் லீவ் இருக்குல்ல, அப்போ வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேன் போடணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே கொசு வலை அடிக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 வை. மிச்சி டேப்பு காணாமல் போயிடுச்சு. 2 3 வச்சுருந்தோம், எங்கே போச்சுன்னு தெரில. அப்புறமே ஹைட்டு மாறி இத்தனை கடுப்பாயிடும். எங்கே காய்ச்சி இது படிக்கட்டாண்டா? தொட்டியில் இருந்துதா? ஓ, தொட்டி அளந்துல அதுலேருந்து இருக்குதுடா. ரேக்கை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அளந்துக்கிறோம். ஏன்னா அந்த தொட்டியெல்லாம் சிலது இதில் வைக்க போகிறோம். நம்மளுக்கு 4-5 ரேக் தேவைப்படுது. இதை பார்க்குற யாருக்காச்சும் பாண்டிச்சேரியில் கம்மி விலையில் ரேக்கை வைக்கிறீங்கன்னா பாலாசேஜை தொடர்பு கொள்ளுங்க. ஒரு வழியாக முடிக்கிட்டாச்சு. ஏன்னா இந்த பக்கம் ஒரு ஸ்க்ரூ கூட போடல. ஆடா பாவி, நான் கூட ஃபுல்லாக முடிட்டுமோன்னு நினச்சேன். இது என்னென்னு சென்டரில் வச்சலாமா, இந்த பக்கம் வச்சலாமா? ஒரு வழியாக நம்மளோட இந்த ரேக்கை பார்த்தீங்கன்னா முடிக்கிட்டாச்சு. இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆம்ஸ்டர் விட்டுலாமான்னா அதுதான் கிடையாது. சென்னைக்கு போய் ஆகணும். ஏன்னா அவ்வளோ ப்ராடக்ட் நம்ம வாங்க வேண்டியது இருக்குது. ஆம்ஸ்டருக்கு இப்படிலாம் ப்ராடக்ட் இருக்கான்றதுலாம் உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். வாங்க சென்னைக்கு போகலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ரூமில் பெயிண்ட் அடித்து கிட்டத்தட்ட ஒரு 2 வீக்ஸ் கிட்ட ஆக போகுது. ஸோ உள்ள ஒரு ஸ்மெல் கூட இல்லை. உனக்கு எதே ஸ்மெல் வருதா? பெயிண்ட் ஸ்மெல்லு. பெயிண்டோட அந்த ஸ்மெல் போகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வெயிட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்து கரெக்டான டைம். ரேக் ரெடி ஆகிடுச்சு. இன்னொரு ரேக் இருக்குது, அதை யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். ஃபஸ்ட்டு நம்ம சென்னைக்கு போகிறோம், பொருள் எடுக்கிறோம். வாங்க சென்னையில் போய் கண்டினியூ பண்ணலாம். சென்னைக்கு வந்திருக்கோம். ஏன்னா பிராட்வே பெட் மார்க்கெட்டில் ஒரு சின்ன விசிட்டிங். இன்னும் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 300 மீட்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மார்க்கெட் இருக்குது. நிறைய எக்ஸாட்டிக்கான பெட்ஸு, டாக்ஸு, கேட்டு எல்லாமே இருக்கும். A to Z எல்லாமே இருக்கும். இப்போ என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு போய் பார்ப்போம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 12 ஆக போகுது. நாங்கள் ரொம்ப லேட்டு பாண்டிச்சேரியிலேருந்து வரதுனால. பார்த்தீங்கன்னா பிராட்வே பெட் மார்க்கெட்டோட தெரு. இது பார்க்குறதுக்கு ஒரு தெரு மாதிரி தெரியும். இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ஸ்க்கான கடல். கிளிலாம் ரொம்ப கத்திட்டு இருக்கு. இது கேக்குதான்றதே தெரியல. நான் வர மைக்குக்கு வந்து பஞ்சு போடாமல் விட்டுட்டேன். கேக்குதான்றதே தெரியல. மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா BK பெட் பேரடைஸ் நம்ம ப்ரோ இவர்கிட்ட தான் ஃபஸ்ட்டு ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆம்ஸ்டர் வாங்கிட்டு போனேன். இப்போ பார்த்தீங்கன்னா கடை க்ளோஸ் பண்ணுறாங்க. மணி பார்த்தீங்கன்னா 12 ஆகுது. கரெக்ட். இங்கே பெட் மார்க்கெட்டுக்கு வர சொன்னால் காடை மூட்டையே கௌதாரி மூட்டையே சீக்கிரம் சாப்பிட்றாடே. என்னென்னு பார்த்தீங்கன்னா டைம் ஆகிடுச்சுன்றதுனால நிறையா கடைகள் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஆமாம், சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா? கேட்டா பரவாயில்ல, நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லா இடத்துலையும் இருக்காங்க. வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆம்ஸ்டர்ஸு எல்லாமே சரி அடல்ட்டுன்னு நினைக்கிறேன். இது வந்து குட்டி, அது வந்து பார்த்தீங்கன்னா அடல்ட். டேய், என்ன பண்ணுறீங்க? தண்ணி வாங்குறீங்களா? சாரிப்பா, எதுவுமே வாங்கி தரல. காலேருந்து சாப்பிடல. ஆம்ஸ்டருக்கு தேவையான பாட்டில்ஸு நிறையா இருக்குது. நம்ம ஒரு பெரிய பர்ச்சேசிங் பண்ண போகிறோம். ஆனால் அது வேறு இடத்துல பண்ண போகிறோம். செம்ம அழகாக இருக்கே எல்லாம். இது என்னது? கனவா போர்டு. நம்ம பீச்லேயே இருக்கும். இது வந்து பறவைகளுக்கெல்லாம் தரது. பகலில் போய் நம்ம பொறிக்கிட்டு இருப்போம்ல,
பீச்ன்றதுனால நம்மளுக்கு ஈஸியாக கிடச்சிரும், மற்ற கிடைக்காது. கிலோ 400 300 அது கிலோ 400 300 அது நம்ம வந்து ஈஸியாக கடல்லேருந்து நம்மளுக்கு கரையோரமாக வருது, நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம். கிரிக்கெட் ரொம்ப பிஸியாக இருக்குது. பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை பார்த்தேன், ப்ரீடிங் கேஜ் இருக்குது. இதில் தான் ஆம்ஸ்டர் சூப்பராக ப்ரீட் ஆகும், பானையை விட இதில் நல்லா ஆகும்னு நினைக்கிறேன். இதுதான் நம்ம வாங்கணும்னு ஆசை. கிளியும் வளர்ப்பாங்க, ஆம்ஸ்டரும் உள்ளே போய் குட்டி போட்டு நினைக்கிறோம். இப்போ நம்ம வீடியோ எடுத்துகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மள 2 சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்துருக்காங்க, ரோலர்ஸ் ஃபேன்ஸ். அவங்க எல்லாம் மாணிக்கம் வீடியோலாம் பார்த்தீங்களா? ஒரு பெரிய அப்டேட் வருது ஆம்ஸ்டருக்காக பாருங்கள். இந்த கூண்டு பார்த்தீங்கன்னா 120 ரூபா தானே, சூப்பராக இருக்குது. அது இன்னும் கண்டிப்பாக வேணும் கைஸ். ஃபஸ்ட்டு ஒன்று வாங்கியிருக்கிறோம், பெட் ஷாப்லேருந்தே எட்ட வந்துட்டாச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கடையில் போய் பெரிய பர்ச்சேசிங் பண்ண போகிறோம். பிராட்வே பெட் மார்க்கெட்டில் நம்மளுக்கு தேவையான சில பொருட்கள் வாங்கிட்டாச்சு. சிலதெல்லாம் இல்லை, ஒன்றே ஒன்று மட்டும் தான் வாங்கியிருக்கோம். இப்போ நாம் வந்து ஒரு முக்கியமான ஒரு பெட் ஷாப்புக்கு போக போகிறோம். அங்கே போய் தான் சாப்பிட்ணுமா? சரி, சாப்பிட்டுட்டு ஒரு பெட் ஷாப்புக்கு போகிறோம். அங்கே நம்மளுக்கு தேவையான நிறைய பொருட்கள் வாங்க போகிறோம். அங்கே போய் நான் கண்டினியூ பண்ணுறேன். அங்கே எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பிகே பெட் பேரடைஸ்க்கு தான் வந்திருக்கோம். எப்பயுமே நம்ம வாங்குற கடை தான். ப்ரோ கடைக்கே வந்துட்டாச்சு, உள்ளே தான் இருக்கார். ஹாய். ஹாய். எனக்காக பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு டிராஃபிக்லாம் பூந்து இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிஸியாக இருந்தார். அப்படியே நமக்காக வந்துட்டார். சண்டே மார்க்கெட்லேயும் மீட் பண்ணோம். அங்கேருந்து அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா டிராஃபிக்கில் பூந்துக்கேந்து பார்த்தீங்கன்னா கடைக்கு வந்துட்டாச்சு. இப்போ நம்ம ப்ரோக்கிட்ட தான் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஆம்ஸ்டர் ரூமுக்கான மொத்த செட்டப் எல்லாத்துக்குமானதை நம்ம இங்கே தான் A to Z வாங்க போகிறோம். ஏன்னா ப்ரோ வந்து நம்மளுக்கும் அவருக்கு கிட்டத்தட்ட சேனல் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப். என்னென்ன பர்ச்சேஸ் பண்ண போகிறோன்றதை நீங்கள் அப்படியே லைவாக பார்க்க போகிறீங்க. ப்ரோவும் அப்படியே சின்னதாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாரு. ப்ரோ கிட்ட பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேரான ஸ்பீஷஸ் நிறையா இருக்குது. அது அப்படியே எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா வாங்கிட்டே பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்மளோட செல்லக்குட்டீஸ் யாரும் தெரியுதா? நம்மளோட சிரியன் ஆம்ஸ்டர்ஸ். நீங்கள் ஹாம்ஸ்டரில் சீரியன் ஹாம்ஸ்டர் நிறைய பார்த்துருக்கீங்களா? ஆனால் இவன் பார்த்தீங்கன்னா செம்ம ரேர் பீஸ். பாண்டா ஏற்கனவே பார்த்துருப்பீங்க, ஆனால் இந்த ஜெட் பிளாக் பாண்டா பார்த்துருக்கவே மாட்டீங்க. டிராஃப்டில் வந்து எப்படி ஒயிட் சாக்ஸ் இருக்கு, அதே மாதிரி சிரியன்லேயும் ஒயிட் சாக்ஸ். இது வந்து ரொம்ப ரேரான லைனேஜ். இது நம்ம கிட்ட இருக்கு. இது நம்ம சிரியன் ஆம்ஸ்டர் வேணும்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு சிரியன்லேயே உங்களுக்கு நிறையா இருக்குன்னு சொல்கிறாரு. அதுக்கு என்ன கலர் வேணும்னு கேட்குறாரு. கோல்டன் ஆரஞ்சு இருக்கு, அது கோல்டன் ஆரஞ்சு பைடு இருக்கு, சில்வர் பைடு இருக்கு. இதுலயே பாத்தீங்கன்னா ட்ரை கலர் இருக்கு. இதுலயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜெட் பிளாக் இருக்கு, பிளாக் பைடு இருக்கு, இதுலயே ஒயிட் சாக்ஸ் இருக்கு, பாண்டா மார்க்கிங் மாதிரி வரும். அது மாதிரி ஒரு ஏகப்பட்ட சீசன். அதுல ஷார்ட் கோட்டட் இருக்கு, லாங் கோட்டட் இருக்கு. சரி, லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. ஆக்சுவலாக ப்ரோ இவ்வளோ நேரம் சொன்னார்ல, எனக்கு தெரிஞ்சது வந்து ஆம்ஸ்டர், சிரியன் ஆம்ஸ்டர், டிரான்ஸ் ஆம்ஸ்டர் இவ்வளோ இருக்குதுன்றதுலாம் சத்தியமாக எனக்கு தெரியாது. ப்ரோ சொல்லி தான் தெரியும். அவர் இவ்வளோ நேரம் சொன்னார்ல, அது திருப்பி சொல்லுன்னா கூட எனக்கு தெரியாது. பார்த்தீங்கன்னா செம்ம டேர்ம் டே, ரொம்ப ஜாலியாக விளையாடிட்டு இருக்கீங்க பாருங்க. அது அடல்ட் சைஸ். இதுதான் வா வா. இப்போ இவன் நான் வந்து காமனாக இருக்கு, நான் விட்டேன். போ போ போ, வராத போ. நாய்க்குட்டி மாதிரி ஓடுது. வெளியே வெளியே வா 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 வா. செம்ம ஃபன்னான ஒரு போர்டை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். அவர்கிட்ட போயிட்டு வா 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 வா. அதாவது நாய்க்குட்டி மாதிரியே பார்த்தீங்கன்னா பின்னாடி நடந்து போகிறோம், பின்னாடியே வருது, சொல்றதே கூட சொல்றதை கேட்குது. கோச்சிங் போனாலும் வர்றது, அந்த மாதிரிலாம் பயங்கரமா. ஒரு ஹியூமன் பாண்டிங், ஒரு ஹியூமனோட அந்த சென்ஸ் நிறையா இருக்குது இந்த போர்டுக்கு. செம்ம கியூட் குட்டில செல்லம். ஐயோ, பார்த்தீங்கன்னா ஒரு செமி அடல்ட் டிராஃப்டை பார்க்குறேன். இது இவ்வளோ பெருசு இருக்குன்னு நான் பார்த்ததே இல்லை. நாம் வளர்த்தோம், இவ்வளோ பெருசுலாம் வளரல, இவ்வளோ பெருசாக இருக்குது. பெரியவன் கினிப்பிக்கு இருப்பாங்க, அவங்க குட்டி. இப்போ வந்து கோட் எப்படி இருக்கு, இது வந்து இன்னும் லாங் கோட்டு மாதிரி வரும். அப்போ இது இன்னும் செம்மையா இருக்கும். இன்னும் ஒரு 1.5 மந்த்ல வந்து பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ரேரான ஸ்பீஷஸ் எல்லாமே ப்ரோ கிட்ட வந்து இருக்கும். அது எப்பயுமே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் பிகே பெட் பேரடைஸ்ன்ற ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜில் எப்பயுமே அப்டேட் பண்ணிட்டு இருப்பாரு. எப்பயுமே வந்து அப்டேட்டில் தான் இருக்கும். ஸோ அவர்கிட்ட அப்போ என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அப்டேட் வேணும்னா நீங்கள் அந்த இன்ஸ்டாகிராம் பேஜிலே பார்த்துலாம். ஏன்னா எப்பயுமே வந்து ஷார்ட்ஸு ரீல்ஸுன்னு வந்துகிட்டே இருக்கும். நானும் அதில் பார்த்துட்டு தான் அங்கே வந்தேன். அப்போ தான் அந்த கினியா பேக்கி வந்து 2 நாளுக்கு முன்னாடி அந்த வீடியோ போட்டிருந்தாரு. பார்க்குறதுக்கே செம்ம க்யூட்டாக இருந்ததுன்னு சொல்லிட்டு நினச்சேன். கடைசியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 டேஸில் கிட்டே வந்துட்டேன். ஏன்டா கத்தி கிடக்குறடி ஆம்பளை வந்துட்டுறா உங்களுக்கு கைஸ் செம்ம ஃபன் பண்ணிட்டு இல்லை கைஸ். வளங்க சின்னதுல ஹாம்ஸ்டர்லாம் வேணும், லைஃப் ஃபேன் இருக்கு. ஒன்று கினிக்கு லைஃப் ஃபேன் இருக்கும், இல்லை இதில் அட்டூழியம் பண்ணி ரொம்ப அழகாக இருக்குது. இல்லை டப்பிங் பண்ணிக்கலாம், சீக்கிரமாக வாங்கிடலாம். ஆம்ஸ்டர்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா வளர்த்துட்டு இருக்கும்போது டக்குன்னு இறந்து போகுது. அது வந்து என்ன ப்ராப்ளம்னா, இப்போ நீங்கள் கேஜிலே வச்சிருப்பீங்க. ஆம்ஸ்டர் வந்து வைல்டில் பார்த்தீங்கன்னா பர் டே 6 கிலோமீட்டர் வாக் பண்ணும். அப்படி வாக் பண்ண மாதிரி என்ன ஆகும்னா, டைஜஷன் ப்ராப்ளம்லாம் கரெக்டாக அவளுக்கு இதுவாகும். நீங்கள் அதுவும் கரெக்டாக இருக்கணும். அதுக்கப்புறம் அந்த வாக் பண்ணும்போது ஃபாரஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கால்சியமு, ப்ரோட்டீனு, விட்டமினு, மினரல்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மண்ணிலேருந்தோ சரி, இலையிலேருந்தோ சரி, அந்த மாதிரி அதுக்கு தேவையான எது இதில் இருக்குன்னு தெரியும். நம்மளுக்கு அது மாதிரி தெரியாது காட்டில் என்னென்ன இருக்குன்ட்டு. அப்போ அது இருக்கும்போது வைல்டில் வந்து லாங் லைஃப்பும் ஆளும். அதுக்கு அந்த மாதிரி லூஸ் மோஷனு, வெட்டைல் ப்ராப்ளம் அதெல்லாம் வராது. ஆனால் நம்ம கூண்டுக்குள்ளே வளர்க்குறவங்களும் இந்த பிரச்சனைலாம் வரும். அதெல்லாம் பிரச்சனை வரக்கூடாதுன்ற ஒரே சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு நம்ம வந்து ப்ராடக்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். பிகே பெட் பேரடைஸில் நம்ம வந்து ஓனாக நம்ம வந்து அதுக்கான ப்ரோட்டீனு,
அதுக்கான கால்சியமு, அதுக்கான மல்டி விட்டமின் இது எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ப்ரீட் பண்ணுற அடல்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா கம்பல்சரி கால்சியமோ ப்ரோட்டீனோ நீட் இருக்கும். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, மில்க்கு கொடுக்குற பெட்டுன்றதுனால அதுக்கு வந்து ரொம்ப கால்சியமோ ப்ரோட்டீனோ தேவைப்படும். அப்போ தான் குட்டியோட கவுண்ட்டும் அதிகமாக இருக்கும், குட்டி டெத் ரேஷியோவும் கம்மியாக இருக்கும். அப்போ மில்க்கை வந்து ப்ரொவைட் பண்ண குட்டி வந்து நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும். ப்ரோட்டீன் தேவை, அதுவும் இல்லை குட்டிங்களுக்கு கம்பல்சரி ப்ரோட்டீனும் இருக்குது, கால்சியமும் இருக்குது. ஆம்ஸ்டர் மோஸ்ட்லி வர எல்லா பிரச்சனைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சொல்யூஷன் இன்னும் ப்ரோ சொல்லியிருக்காரு. அதே மாதிரி இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்ம தான் வந்து ஆம்ஸ்டருக்கான சப்ளிமெண்ட்ரி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஏன்னா நம்ம கிட்ட தான் கேட்குறாங்க, நீ தானே ஆம்ஸ்டர் பண்ணுற இந்த பிரச்சனைக்கெலாம். நம்மளும் அடிக்கடி மெடிக்கலோ இல்லை அன்டைமோ ப்ராப்ளம் வரதுக்கு முன்னாடியே வந்து சொல்யூஷன் வந்து அவங்க உடம்புலேயே இருக்கிறது. இது வந்து இவங்க வந்து சப்ளிமெண்ட்ரி, நோ மெடிசன் கிடையாது. ஆமாம், இது ஃபஸ்ட்டு எனக்கு தான் ரொம்ப தேவை. எனக்கு ஆம்ஸ்டருக்கு மட்டும்தானா? ஆம்ஸ்டருக்கு இது ஒரு பெட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சப்ளிமெண்ட் ஏற்றுவோம். அவங்களுக்கு ரேஷியோ வந்து மாறும், அதுக்கான விட்டமின் ரேஷியோ மாறும், அதுக்கான மினரல் ரேஷியோ வந்து மாறும். ஏன்னா வந்து எல்லாமே B3 B12 அந்த மாதிரிலாம் ஒன்று இருக்குது. இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நம்மளுக்கு இது மட்டும் இல்லை ப்ரோ, எஜாக்கும் இருக்குது, ஷூக்லைட்டுக்கும் இருக்குது, ஆம்ஸ்டருக்கு மட்டும் இல்லாமல். இது மட்டும் வாங்கிடுவோம். இது எப்படி யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோலேயே நம்ம ஊரில் போய் இதை கண்டினியூ பண்ணுவோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரமாக ஆம்ஸ்டரை வந்து நாங்கள் செலக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஏன்னா எல்லாமே செம்ம அழகாக இருக்குது, எதை வாங்குறதுனே தெரில. ப்ரோ பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காரு. யார் இருக்காங்கன்னு தெரியுதா? எஜாக், அதாவது முத்துப்பாண்டி தனலட்சுமி. வேணாம், நான் ஏன் எஜாக்கே தூக்க மாட்டேன், தூக்குறீங்களான்னு கேட்குறான். ப்ரோ பார்த்தீங்கன்னா ஒரு கோழி பாண்டை வச்சுருக்காரு, வேறு லெவலில் செம்ம அழகாக இருக்குது. ஹேண்ட் ஃபீடிங் இதுவும் பாருங்க, கையை வைக்கிற எப்படி வருதுன்னு. ஃபுட்டு போட்ட உடனே எப்படி சாப்பிடுது பாருங்கள். அதுக்கப்புறம் ஒரு கோழி பாண்டை கட்சியே ஆகலாம். டிராஃப்ட்டு தான் எடுக்கிறோம். இதுவும் பார்த்திங்கன்னா நம்ம வாங்கிட்டாச்சு. இதில் வந்து டிராஃப்ட் இருக்குது, இதில் பார்த்தீங்கன்னா சிரியன் இருக்குது. இன்னும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நிறையா பொருள் வாங்கணும். புதோன்னு இல்லை, மேலே கடைக்கு போனோம். கடையை பற்றி எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னா நிறையா பண்ணலாம், சொல்லிகிட்டே போகலாம். இப்போ டைம் இல்லை, நம்ம இந்த கடையை பற்றி தனியாக ஒரு வீடியோ போடுவோம். இங்கே தான் பார்த்தீங்கன்னா இந்த ஆம்ஸ்டருக்கு தேவை. ஏன்னா இந்த வீடியோலாம் செம்ம சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த கடைக்கு வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். நாம் இங்கே வந்ததுக்கான காரணமே இந்த பவுலு 2, அப்புறமேட்டு எங்கள் ஆம்ஸ்டர் வீலுங்க. இப்போ தான் நம்ம பையன் ஒன்று சொல்லியிருக்காரு, ஆம்ஸ்டருக்கான வீடாம் டிராஃப்ட் ஆம்ஸ்டர். சரி, நான் இது எதுக்கு ப்ரோ? இது செம்ம அழகாக இருக்குது. டிராஃப்ட்டுக்கு அது இருக்குது. அதுக்கப்புறம் செட் பண்ணி காட்டுறோம். ஆம்ஸ்டருக்கு பார்த்தீங்கன்னா ஊஞ்சல் எவ்வளோ க்யூட்டாக செம்ம அழகாக இருக்குது பாருங்கள். இங்கே உட்காந்துட்டு அந்தாண்ட ஓடி கிடப்பாங்க, இந்தாண்ட ஓடி கிடப்பாங்க. நம்ம ஆம்ஸ்டர் கேஜிக்கு செட்டப் பண்ணுற ஐட்டம் பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்குது. ப்ரோ ஒன்று காட்டுறாரு, எல்லாம் ஒன்றுன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் ஒன்று டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இங்கே பாருங்கள், இதில் ஏறி அதில் இறங்குமா, இதெல்லாம் நான் செட் பண்ணும்போது அழகாக காட்டுறேன். செம்ம சூப்பராக இருக்குது. இது ஆம்ஸ்டருக்கான பால் ப்ரோ. அதே வந்து ஆம்ஸ்டருக்கான கார். இது வந்து 2 in 1 யூஸ் பண்ணலாம், பாலாக யூஸ் பண்ணலாம், கார். அதுக்குள்ளே ஓட்டினா காரும் நல்லா ஓடும், செம்ம சூப்பராக இருக்கும். ஒரு பால், இது எல்லாமே ஒரு பால் இருக்குது. அதுக்கப்புறம் இது ஆம்ஸ்டருக்கான இந்த கேஜி. இது ஒரு மாடல் கேஜி இருக்குது. இது ஒரு மாடல் இருக்குது. இது ஒரு எல்லாமே டிஸ்பிளே பீஸ், எல்லாமே பாக்ஸ் பீஸ் வந்துடும். இது ஒரு மாடலு, இது ஒரு மாடல். செம்ம சூப்பராக இருக்குது. இன்னும் ஒரு 2-3 மாடல்ஸ் எல்லாமே இருக்குது. கீழே எல்லாமே இருக்குது. இப்போ இதுமா ஒரு மாடல் கேஜ். இது ஒரு மாடல் தான், இந்த மாதிரி ஒரு பெருசாக அப்பார்ட்மெண்ட்ஸ் மாதிரி இந்த மாடலில் தான் பெருசாக செட் பண்ணி வச்சிடும். சேலை சண்டே. இது ஒரு கேஜ் மாடல். இதில் கலர்ஸ் இருக்குது, ஆரஞ்சு, ப்ளூவு, இது ஒரு க்ரீன். இதில் பார்த்தீங்கன்னா க்ரீன். இது ஹாம்ஸ்டர் வந்து இதுலேருந்து இப்படி ஓடிங் கிடக்கிறது பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும். உள்ளேயும் அதே மாதிரி பாட்டிலு, ஃபுட், இது எல்லாமே ரன்னிங் எல்லாமே வந்துடும். இங்கே லாக் ஓப்பன். இது க்ளீன் பண்ணுறதும் ஈஸி தானே? ஆமாம், இது வந்து கொஞ்சம் ப்ரீமியமாக இருக்கும். அப்புறம் இங்கே ஒரு மாடல் இருக்கும், லுக்வைஸ் ப்ரீமியமாக இருக்கும். செட் காம்பேக்டாக ட்ராவலிங்க்கு வெளியே நான் பெட்டு எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னு கேஜ் ஒரு செட்டப் இருந்தால் அந்த மாதிரி. நாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கேஜை ரெடி பண்ணுறதுன்றதுனால கீழே வந்து ஒரு மூட்டையை வாங்கிட்டாச்சு. நீங்கள் வேணும்னா உங்கள் ஆம்ஸ்டருக்குலாம் பார்த்தீங்கன்னா இது வாங்கிடுங்க. கினியா பிக்கு, ஆம்ஸ்டரு. இது வந்து எல்லா ராடன்ஸ்க்கும் யூஸ் பண்ணலாம் ப்ரோ. இது வந்து பார்த்தீங்கன்னா இம்போர்ட்டட் பீடிங், ஸ்டஃப் பண்ணி வச்சிருப்பாங்க. ஃப்ளேவர்ட் யூரின் ஸ்மெல்லாம் வந்து இருக்காது. இண்டோரில் பார்த்தீங்கன்னா இண்டோரில் வச்சு தானே வளர்க்குறாங்க. அப்போ யூரின் ஸ்மெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுவோம். இதில் பார்த்தீங்கன்னா லாவெண்டர் இருக்குது, ரோஸ் இருக்குது, ஆப்பிள் ஃப்ளேவர் இருக்குது, லெமன் ஃப்ளேவர் இன்னொன்றும் இருக்குது. இது வந்து ரொம்ப ஸ்பாஞ்சியா, அதாவது இவங்களுக்காகவே ரெடி பண்ணுவோம். ஆனால் குவான்டிட்டி அதிகமாக வரும். இதில் பார்த்தா கம்மியாக இருக்கும், பிரிக்க குவான்டிட்டி ரொம்ப அதிகமாக வரும். ஆம்ஸ்டருக்கு பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் போட்டுட்டு இதுவும் கொஞ்சம் போட்டுரும். ஏன்னா இது நமக்கு தேவைப்படுது. அது ஏன் வாங்கணும்னு சொல்லிட்டு நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆம்ஸ்டருக்கு வந்து நம்ம சட்டை எடுக்க போகிறோம். கலர்ஸ்லாம் இருக்குது. இப்போ மார்க்கெட்டில் சேல்டாக இருக்க மிச்ச பீஸ் இன்னும் திருப்பி டியூஸ்டே நிறைய இருக்கும். ஆம்ஸ்டருக்கும் இருக்குது, ஷோகலைட்டுக்கும் இது யூஸ் பண்ணலாம், ஆம்ஸ்டருக்கும் யூஸ் பண்ணலாம். கலர் இன்னும் நிறைய இருக்கும். இப்போ நீங்கள் மார்க்கெட்டில் சேல் ஆகிட்டு மிச்சம் இருக்குது பீஸ். ஆம்ஸ்டருக்கு முக்கியமானவங்க இவங்க தான்.
சில இடத்துல இது எங்கேயுமே கிடைக்க மாட்டேது. ப்ரோ பார்த்தீங்கன்னா குடோனாக வச்சிருக்கிறாரு. கைஸ் நான் வாங்கிட்டு உங்களுக்கு கிட்ட கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா ரொம்ப டைம் ஆகுது, வீடியோ லென்த்தாக போயிட்டே இருக்குது. ஸோ அதனால் நான் வாங்கிட்டு என்னென்ன வாங்கணும்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக காட்டலாம். பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே வாங்கிட்டாச்சு. இப்போ என் ஃபோன் சுவிச் ஆஃப் ஆக போகுது, அதனால் நான் இங்கே எதுவுமே பிரித்து காட்ட முடியாது. ஸோ அதனால் வீட்டில் போய் நான் எல்லாத்தையும் காட்டுறேன். செம்ம ஆம்ஸ்டர் செம்மையாக நிறைய வாங்கியிருக்கேன், நிறைய எக்கச்சக்கமாக வாங்கியிருக்கேன். எல்லா இடத்த விட ரொம்ப ப்ரைஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஐ எம் சாட்டிஸ்ஃபேக்ஷன். உங்களுக்கும் அதே ரேட்டு தான். நான் சீக்கிரமாக ப்ரோவோட பிகே பெட் பேரடைஸை பற்றி ஒரு ஃபுல் வீடியோ போடுறேன். அது சீக்கிரமாக போடுறேன். கமெண்ட் பண்ணுங்கள். ப்ரோ டாட்டா சொல்லிவிடுங்க. டாட்டா. வந்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாமே இது மாதிரி பாலா சோயாஜா பார்த்துட்டு வரேன்னு சொல்லுங்கள். அப்போ தான் நம்ம சப்ஸ்கிரைபர் வராங்கன்றது ப்ரோக்கு தெரியும். ஸோ நான் வீட்டில் போய் இந்த வீடியோ இதோட முடியல, நான் செட்டப் பண்ணுறது இந்த வீடியோவில் காட்டுறேன். ஸோ நம்ம வாங்க இங்கேருந்து சென்னையிலேருந்து பாண்டிச்சேரியில் போய் கண்டினியூ பண்ணலாம். ஹாய், நம்ம சென்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்துட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா சிரியன் இருக்குது, இதில் பார்த்தீங்கன்னா டிராஃப்ட் இருக்குது. இதுக்கு கீழே தான் முக்கியமான பொருட்கள் நிறையா நம்ம வாங்கியிருக்கோம்ல, அது எல்லாமே இருக்குது. நான் வீடியோவில் காட்டாத இன்னும் நிறையா பொருள் இருக்குது. ஏன் காட்ட முடியலன்னு பார்த்தீங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா ஃபோன் 1% சார்ஜில் வந்துடுச்சு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே என்னால் அதிகமாக அங்கே வீடியோ எடுக்க முடியல. அதனால் அப்படியே கட் பண்ணிட்டு நம்ம ஊருக்கு, நம்ம வீட்டுக்கு, நம்ம ரூமுக்கு வந்துட்டாச்சு. இந்த கேஜை பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே எடுத்துகிட்டு போய் வச்சிடணும். இந்த கேஜில் இருக்க இவங்களை நம்ம முத்துப்பாண்டி தனலட்சுமியை மாற்றிடணும். எல்லாரையும் அப்படியே மாற்ற போகிறோம். ஸோ அதெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணுறதுலாம் காட்டலாமா? சரி வேணாம், க்ளீன் பண்ணுறதுலாம் நாங்கள் காட்டல. நாங்கள் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அந்த ரூமுக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஃபஸ்ட்டு தொட்டி பார்த்தீங்கன்னா நம்மளோட க்யூ செட்டப்புக்கு வந்துடுச்சு. பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக கழுவிட்டாச்சு. இதில் தான் நம்ம வாங்கிட்டு வந்தால் புது ஆம்ஸ்டர்கள் எல்லாத்தையுமே விட போகிறோம். அப்போ எஜ்ஜாக்கு இல்லையான்னு கேட்காதீங்க, எஜ்ஜாக்கு வேறு தொட்டி இருக்குது இதே சைஸில். நான் வாங்கிட்டு வந்த சில ஆம்ஸ்டர் மட்டும் தான் நான் வச்சிருக்க போகிறேன். மீதி ஆம்ஸ்டர் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் கொடுத்துட போகிறேன். இது பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையிலேருந்து எடுத்துகிட்டு வந்த பெட்டிங் மரத்தூள். இது வந்து நம்ம ஊரில் கலெக்ட் பண்ண மரத்தூள். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் இருக்கிற மரத்தூள் வந்து இந்த ஆம்ஸ்டருக்கு நிறைய பிரச்சனை வருதுன்னு சொல்லிட்டு சுற்றி எல்லாம் சொல்கிறாங்க. ஸோ அதனால் அந்த மரத்தூளை ஃபுல்லாக நான் குறைச்சிக்க போகிறதில்ல, அது கொஞ்சோண்டு யூஸ் பண்ண போகிறேன். சென்னையிலேருந்து எடுத்துகிட்டு வந்த ஆம்ஸ்டர் பெட்டிங் இது சென்னையிலேருந்து வாங்கிட்டு வந்தது. இது பார்த்தீங்கன்னா நாம் கலெக்ட் பண்ணி மரவாடியிலேருந்து எடுத்துகிட்டு வந்து காய வச்சு நல்லா க்ளீன் பண்ணது. இது சூப்பராக இருக்குது, இது கொஞ்சம் சுமாராக இருக்குது. இது ஆனால் இதை விட பார்த்தீங்கன்னா இது பெட்டருன்றாங்க. இது மாதிரி இருக்கிற மரத்தூள் வந்து எங்கே கிடைக்குன்ற ஒரு மரவாடி தான் நம்ம காய்ஸ் எல்லாம் வலை வீசி தேடிட்டு இருக்காங்க ஒரு வாரமாக. சீக்கிரம் இது மாதிரி கிடைக்கிற ஒரு மரவாடியை கண்டுபிடிச்சிருவோம். அப்புறம் இதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணிவிடுவோம் கொஞ்சம் கொஞ்சமாக. அதுக்குன்னு இது யூஸ் பண்ணக்கூடாதுன்னு இல்லை, இதை விட இது பெட்டர். இதை பார்த்தீங்கன்னா கொட்டிக்கினே பேச முடியல, இது கொட்டிட்டு மிக்ஸ் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுறேன். மகேஷ் ஆமாம், இன்னும் கொஞ்சம் போடு. இது ரொம்ப கம்மியாக இருக்குது. வீட்டெலி இருக்கிற இடத்துல கண்டிப்பாக ஆம்ஸ்டர் இருக்கக்கூடாது. அப்படி வீட்டெலி இருந்தீங்கன்னா அந்த வீட்டெலியை அப்ரூவ் படுத்துருங்க. ஏன்னா ஆம்ஸ்டரை கண்டிப்பாக கடிச்சிடும். ஆம்ஸ்டர் வந்து ஒரு ஃபைட்லாம் பண்ணாது. ஆம்ஸ்டர் வந்து ஒரு அப்ராணி, ரொம்ப ஒரு க்யூட்டான ஒரு பாவமான ஒரு உயிரினம். அதுக்கு ஃபைட் பண்ணலாம் அவ்வளோ தெரியாது. அவங்களுக்குள்ளே சண்டை போட்டுப்பாங்க தவிர, எனக்கு கண்ணாடி ஆடாது, கண்ணாடி பார்த்துட்ருக்கேன். அவங்களுக்குள்ளே ஆம்ஸ்டருக்குள்ளே சண்டை போட்டுப்பாங்க தவிர அவங்க வந்து வீட்டெலியில் அது சண்டை போட முடியாது. ஸோ வீட்டில் இருக்கிற அந்த நார்மல் கருப்பு எலிங்க இருந்துச்சுன்னா அவங்கள வந்து வீட்டை விட்டு துரத்திடுங்க. பார்த்தீங்கன்னா மகேஷ் திறந்தே ஆகணும்னு ரொம்ப ஆர்வமாக இருக்குதுன்றான். ஆர்வமாக வருகுதே, ரொம்ப ஆர்வமாக இருக்குன்றான். ஏன்னா அவங்ககிட்ட நம்ம எதுவுமே காட்டல, அவர் சென்னையும் வரல. ஸோ ப்ரோ திறந்துருங்க ப்ரோ. இவ்வளோத்தையும் தான் மகேஷ் நம்ம வாங்கியிருக்கிறோம். அது வந்து பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது பெட்டிங். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்மெல்லு வரும். இந்த பெட்டிங்கில் வந்து ரோஸ் ஸ்மெல்லு வரும்னாங்க. எதுவும் வரல, திறந்து பார்த்தா வரும்னு நினைக்கிறேன். ஆனால் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே அடிக்கிற மகேஷ் என்னென்ன தேவைன்னு பார்க்குறேன். ஊறப்பட்டது இருக்குது. அப்படியே ஒன்று கட்டுறியா? இது பார்த்தீங்கன்னா ப்ரீடிங் பாக்ஸு, ஆம்ஸ்டருக்கான ப்ரீடிங் பாக்ஸு. இதுதான் பார்த்தீங்கன்னா அதான் ஆம்ஸ்டர் உள்ளே இருக்கும்ல, உள்ளே போய் ரொம்ப ரெண்டா ஓடுமே, அதுதான். இது வந்து நம்ம ஆம்ஸ்டர் வச்சு ட்ரை பண்ணணும். இது வந்து பிகே அந்த பெட் பேரடைஸ் அவங்களோட ஓன் மேனுஃபேக்சர் நினைக்கிறேன். சூப்பராக இருக்குது. ஆம்ஸ்டருக்கு போட்டு பார்த்தேன், ஏன்னா செம்ம சூப்பராக சாப்பிட்டுருக்கு. இது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான வீடு அந்த இடத்துல செம்ம அழகாக இருந்துச்சுல. இது எப்படி செட் பண்ணுறதுன்னு தெரில, ப்ரோக்கிட்ட தான் ஃபோன் அடிக்கணும்னு நினைக்கிறேன். சொல்ல மறந்துட்டேன், இதுதான் ரொம்ப முக்கியம். ஆம்ஸ்டருக்காகியே பார்த்தீங்கன்னா விட்டமின் மினரல்ஸ் எல்லாமே இதை வந்து நம்ம இப்போயே கலந்து நம்ம ஆம்ஸ்டருக்கு கொடுத்தாகணும். ஆம்ஸ்டர் வளர்க்குறீங்க, அதுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா ரொம்ப ஃபீல் பண்ணுறீங்களே. இவ்வளோ நாள் அதுக்கு வந்து எதுவுமே, அதாவது வந்ததுக்கப்புறம் தான் அதுக்கு பார்த்தீங்கன்னா மெடிசன் இருந்தது. அது கூட ஆம்ஸ்டருக்கு ஸ்பெசிஃபிக்காக இல்லை. இப்போ ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா வரத்துக்கு முன்னாடியே அந்த ஆம்ஸ்டருக்கு அந்த பிரச்சனையே வராமல் இருக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா சப்ளிமெண்ட் எல்லாமே வந்துடுச்சு. ஸோ டெய்லி இதை யூஸ் பண்ணலாம். என் ஆம்ஸ்டர் கொடுக்க போகிறேன், கொடுத்து ட்ரை பண்ணுறேன். அப்புறம் என்னடா இருக்குது, என்ன இது? இது பார்த்தீங்கன்னா ஆம்ஸ்டர் சட்டை. ஃபீமேல் ஆம்ஸ்டர் மட்டும்தான் நான் வாங்கிட்டு வந்தேன்.
இது என்ன அது பசில்ஸ் மாதிரி? இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வீடு. ஐயோ கவர் நான் தான். யார் பிரிச்சா அதை? அங்கேருந்து நல்லா தான் வந்தது. ஒன்று பிரிச்சு அவனே பண்ணும். யார் செக் பண்ணா? நான் தான். ஏன்டா அப்போ ஆல்ரெடி இது முன்னாடியே எல்லாத்தையும் ஆரம்பிச்சிட்டியா? அப்புறம் இது ஃபர்ஸ்ட் டைம் அப்படியே பிரித்து பார்க்குற மாதிரியே ஒரு எக்ஸைட்மெண்ட்டு. ஆல்ரெடி அப்போ பிரித்து பார்த்துட்டேன். இப்போ தான் ஏதோ ஃபர்ஸ்ட் டைம் பிரித்து பார்க்குற மாதிரியே அப்படியே எக்ஸைட்மெண்ட்டாக வராராம். நல்லா வருவடா பேசாம சினி ஃபீல்டில் போய் படம் நடி. இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஆம்ஸ்டர் பாட்டில்ஸ் தான். ஏன்னா சம்மரில் வந்து ஆம்ஸ்டருக்கு கண்டிப்பாக தண்ணி தேவை. அப்போ வின்டரில் தேவையில்லையான்னு கேட்காதீங்க. எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஆம்ஸ்டருக்கு தண்ணி தேவை. அவ்வளோ குடிக்காத மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஆம்ஸ்டருக்கு வந்து தண்ணி முக்கியமாக தேவை. அதே மாதிரி நான் அந்த சப்ளிமெண்ட்லாம் சொன்னல, அதெல்லாம் அந்த வாட்டர் பாட்டில் இருந்தால் தான் கலக்கி வைக்க முடியும். டாகுக்கெலாம் ஒரு ஸ்டிக்கு கொடுப்போம்ல சூப்பராக, அந்த டாகு கேட்டுக்கெலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆம்ஸ்டருக்கும் இருக்குது. இது நான் ஒரு நிறைய பல்காக ஆர்டர் போட போகிறேன். ஆர்டர் போட்டேன்னா நான் அப்டேட் பண்ணுறேன். பிங்க் கலர் போடுவா. ஃபஸ்ட்டு ஆம்ஸ்டர் இவன் தான். இவன் வந்து ரொம்ப ரேர் பீஸு. இவனையே அழகாக பிரச்சனை இல்லாமல் அப்படியே இறக்கிடுவோம். ஓடிச்செல்லாம். இது வந்து அவங்களுக்கு புதுசாக வாங்கிட்டு வந்த வீடு. இது பார்த்தீங்கன்னா நம்ம எப்பவுமே யூஸ் பண்ணுற பானை வீடு. இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா அது உள்ளே நம்ம வைக்க போகிறோம். ஒரு இதில் எத்தனை பேர் ஏறுறானுங்க. இதுதான் இவனுக்கு ஃபன் பண்ணிட்டு கிடப்பானுங்க. இங்கே பாருங்கள், இதுதான் இருக்குது. அங்கே ஒருத்தன் கூட போகல. இதில் தான் அத்தனை பேர் ஆட்டம் போட்டுட்டு இருக்கிறானுங்க. நம்ம வந்து அவங்களுக்கு வாட்டர் வைக்க போகிறோம். எப்பயுமே தண்ணி அப்படியே வச்சிரும். ஆனால் இந்த டைம் பார்த்தீங்கன்னா இந்த சப்ளிமெண்ட் இருக்குல்ல, இது என்னது ப்ரோட்டீன் மினரல்ஸு, இது என்னது மினரல்ஸ் விட்டமின்ஸு கால்சியமு, இது வந்து மல்டி விட்டமின் சப்ளிமெண்ட்டா, இதை போடலாமா? இல்லை இதுதான் ப்ரோட்டீன்லேயே இருக்கிறான். அவங்கன்னா ஜிம்மு ஒர்க் அவுட் போகிறாங்க, அதை கலந்து புதுசுன்னு வரும். புதுசுன்னு தான் வரும். போட்டுரு. என்னென்னு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப முக்கியம். ஏன் இவ்வளோத்தான் சொல்கிறேன்னா, ஆம்ஸ்டருக்கு பிரச்சனை வாங்கிடுறீங்க, அப்புறம் வளர்ந்துகிட்டே இருக்கும்போது ஏதாச்சும் ஆகி போகுதுன்றீங்க. ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வந்திருக்கு நம்ம பிகே கிட்டேருந்து. ஸோ போட்டுருவேன். வந்ததுக்கப்புறம் அவஸ்தைப்படுறதை விட வருமுன் காப்போம்ன்றது தான் இது. டெய்லிக்குமே கொடுக்கலாம், எந்த பிரச்சனையுமே வராது. ஸோ நம்மளோட செல்ல குட்டீஸ்களுக்கு ப்ரோட்டீன் வித் மினரல்ஸ் தான் கொடுத்துருக்கோம். அதான்டா கொடுத்துருக்கோம். குளிக்கிட்டு டெய்லிக்கும் நம்ம தண்ணி சேஞ்ச் பண்ணும்போது ஒரு டீஸ்பூன் போட்டு கொடுத்துருவேன். டேஸ்ட் பார்க்கலாமா? இன்னும் ஒரு முறை சொல்லு. டேஸ்ட் பார்க்கலாமா? எனக்கு தெரியாது, நீ டேஸ்ட் வேணா பாரு. என்ன வேணும்? எது இருந்தாலும் நான் கிண்ணுன்னு பார்க்குறேன். ஆம்ஸ்டர் ஃபஸ்ட் டைம் இல்லை, ஆம்ஸ்டர் தண்ணி குடிக்கிறது ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்போ தான் பார்க்குறேன். அதுக்கான ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் தான் இவ்வளோ நாள் கொடுத்துட்டு இருந்தோம். இப்போ வந்து அந்த ஆம்ஸ்டருக்கான ஃபுட்டு தரோம்ல, அதனால் அவங்க தண்ணி கண்டிப்பாக அவங்களுக்கு தண்ணி தாக்கம் எடுக்கும் குடிப்பாங்க. செம்மழகாக இருக்குது ஏன்டா மகேஷ். ஆம்ஸ்டரை பார்த்துட்டே இருக்கலாம். அவ்வளோ டேய் டிராஃப்ட்டுன்னு ஒன்று வாங்கினேன் மேடா. ஐயோ இருங்க, டிராஃப்ட்டை வந்து இது பண்ணிடுறேன். போட்டுக்கிட்டே இருங்க. நம்ம எது பண்ணாலும் நம்ம முத்திரையை பதிச்சிருவோம். ஸோ நம்மளோட ஸ்டிக்கர் இவ்வளோ நாளாக இந்த தொட்டியில் இல்லாமல் வந்து சென்ட்ரலே ஒட்டிடலாமாடா. பாலாஜிபுரம் சொல்லிட்டாரு, இதுக்கு இவனுங்க கடிக்கவே மாட்டானுங்கன்னு. இவனுங்களோட வீடை வச்சுருவோம். வீடை வச்சுட்டாச்சு. இவனுங்களுக்கும் ஒரு அந்த வீல் வச்சிடலாம். ஏன்னா இவனுங்க செம்ம ஆக்டிவாக இருக்கிறவனுங்க. அப்படியே வச்சு முடிக்க வேண்டியது தான். செம்ம ஈஸி, சிம்பிள். நம்ம டிராஃப்ட் குட்டி பசங்களையும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே எடுத்து அவங்க கேஜில் விட்டுலாம். இங்கே பாருங்கள், டிராஃப்ட் கடிக்கவே மாட்டுது, அந்தளவுக்கு டேர்ம்டு. சிரினாச்சும் எங்கேயாச்சும் தொலைஞ்சிச்சுன்னா இங்கே தான் இருக்கான்னு கண்டுபிடிக்க முடியும். இந்த டிராஃப்ட் பசங்களை கண்டுபிடிக்க முடியாது. இவனுக்கு சிரினை விட மோசமானவனுங்க. ஸோ இவனுங்களையும் பார்த்தீங்கன்னா முடிகிறது நல்லது. இனிமே வந்து செட்டப் பண்ணிட்டாச்சு. இங்கே ஃபுல்லாக ஆம்ஸ்டர்ஸு. இங்கேயும் நம்ம ஆம்ஸ்டர்ஸு, புது ஆம்ஸ்டர்ஸ், பழைய ஆம்ஸ்டர்ஸ் எல்லாம் கலந்துருக்காங்க. அது அவங்களோட வீடு பானை. இது வந்து டிராஃப்ட் ஆம்ஸ்டர்ஸு. இது வந்து நம்ம டிராஃப்ட் ஆம்ஸ்டர் வீடு. இது வந்து அவங்களோட பானை. இது வந்து புதுசாக வாங்கிட்டு வந்து கேஜி. இதில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே இருக்குது. அவங்களுக்கான சட்டை இதை போட்டு அப்புறமேட்டு ஒரு சும்மா ஒரு ரீல்ஸ் போடுறேன், ஆனால் யூடியூப்பில் அப்லோட் பண்ண மாட்டேன். அவங்களுக்கான அந்த வீல் எல்லாமே இருக்குது. இதுதான் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் செட்டப். கீழே என்ன ஒரு கேஜி மூடி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அது இந்த கேஜியில் பார்த்தீங்கன்னா குட்டி இருக்குது, மதரோட குட்டி இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அவரை டிஸ்டர்ப் பண்ண நான் விரும்பலை. அதனால தான் கொஞ்சம் ஸ்லோவாக பேசிகிட்டு இருக்கேன். உங்களுக்கு இந்த ஆம்ஸ்டர் சப்ளிமெண்ட்லாம் வேணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பிகே பேரடைஸை வந்து பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். அவங்களோட நம்பரு, லொக்கேஷனு, கடை அட்ரஸ்ஸு எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். போய் செக் பண்ணி பாருங்கள். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லு. எனக்கு இது முக்கியமாக தேவை. உங்களுக்கு தேவைன்னா அவங்கள கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஆம்ஸ்டர் தேவையான அந்த வீலு, வாட்டர் பாட்டில் இதெல்லாம் வேணும்னா நம்மளோட வாட்ஸ்அப்பில் வந்து நம்மளுக்கு டிஎம் பண்ணுங்கள். நம்ம வந்து உங்களுக்கு போட்டு விட்டுறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வேறு எதுவும் சொல்லணும்னு நினச்சின்னா, உங்களுக்கு ஆம்ஸ்டர் பற்றி டவுட் இருந்ததுன்னா நீங்கள் வந்து டிஎம் பண்ணுங்கள். இன்ஸ்டாவில் பாலாஸ்வேஜன் டிஎம் பண்ணுங்கள். நிறைய பேர் டிஎம் பண்ணுறீங்க. நான் நிறைய பேருக்கு நான் பண்ணுறேன். மோஸ்ட்லி எல்லாருக்குமே வந்து ரீப்ளே பண்ணிடுறேன். அப்படி யாருக்காச்சும் ரீப்ளே பண்ண முடியலன்னா தயவு செஞ்சு நான் மன்னிச்சிருங்க.
நானும் பண்ணிட்டு தான் இருக்கேன். என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு 95% வந்து எல்லாருக்கும் ரீப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ இதோட என்னது இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நல்லா இல்லாட்டாலும் கமெண்ட் கழுவி ஊற்றுங்க. நீங்கள் தான் எனக்கு எல்லாமே. டாட்டா, பை பாய்.